ராமாயண காலத்தில் ராமபிரான் வனவாசத்தின் போது காட்டில் தனிமையில் காடு கரையெல்லாம் ஏறி இறங்கி திரிகின்ற போது அவருக்கு தாகவிடாய் ஏற்படுகிறது. சுற்றும் மற்றும் பார்ப்பார். வெகு தொலைவில் ஒரு தடாகம் இருக்கிறது. தடாகத்தில் தண்ணி இருப்பதை அறிந்து உணர்ந்து ஆர்வ மிகுதியால் அவர் அம்பையும் வில்லையும் தரையிலே ஊன்றிவிட்டு போய் வயிறார தண்ணீர் பருகிறார். தண்ணீர் பருகிவிட்டு தாக விடாய் தீர்ந்தது. மேலே வருகிறார். அங்கே பார்த்தால் தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுக்கிறார். அம்பின் நுனியில் பச்சை ரத்தம் கிடக்கிறது. சற்று பதறிப்போய் என்ன என்று உற்று கீழே பார்க்கின்ற போது அங்கே தவளை குத்துப்பட்டு கிடக்கிறது. அந்த தவளையை பார்த்து கேட்கிறா, ஏ தவளையே, நான் தான் பார்க்காமல் அம்பை ஊன்றி விட்டேன், நீயாவது கத்தி விடக்கூடாதா, ஏன் கத்தவில்லை என்று கேட்டது. அதற்கு தவளை சொல்லது, ராமா, எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் காலத்தில் ராமா என்னை காப்பாற்று என்று நான் சொல்லுவது வழக்கம். ஆனால் காப்பாற்றுகின்ற கடவுளே நீ என்னை கொல்லும் போது நான் யாரை கூப்பிடுவது என்று சொன்னது அந்த தவளை. இதிலிருந்து இந்த சூழலில் ராமபிரான் மனம் பதைத்தது. கண்களில் நீர் சொருகியது. வாய் தடுமாறியது. வாய் குளறியது. இப்படி மனம் வெந்து விரும்பி இருக்கின்ற பொழுது அவர் அங்கிருந்து கனத்த இதயத்தோடு விடைபெற்று சென்றார். அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள விஷயம் என்றால், அறியாமல் செய்யும் பிழையும் தீய பயனை கொடுக்கும். ஆகையால் எந்த செயலிலும் அவசரம் கூடாது, எதையும் கவனத்தோடு செய்ய வேண்டும் என்பதை இந்த கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.